டாக்டர் மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் 48 மணி நேரம் கழிச்சுதான் நாங்களே எதுவும் சொல்ல முடியும். டாக்டர் என்ன சொல்றீங்க? விஷத்தோட வீரியத்தை குறைக்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். அது கூட சரியான சமயத்துல கொண்டு வந்ததுனால தான் முடிஞ்சது. மற்றபடி அவர் உயிர் பழைச்சாலும் அந்த விஷத்தோட பாதிப்பு வேற வழியில கூட வெளிப்படலாம். அதிகபட்சமா அவர் மூளை செயல் எழுந்து கோமா ஸ்டேஜ் போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பயப்படாதீங்க மாதேஷ், நாங்க அந்த அளவுக்கு விட மாட்டோம். இருந்தாலும் நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க. அதாண்டா இதாண்டா ஹைட்ரோபாம், இதாண்டா ஹைட்ரோபாம் வித்தினா கோடீஸ்வரன் ஆவேண்டா. என்னடா இது ஹைட்ரோபாம காணும்? நமக்கு முன்னாலே அவனை வந்து திருட்டு போயிட்டானா, இல்ல கிழமை எங்கேயாவது மறைச்சு வச்சிட்டானா? இதை நம்பித்தானே எக்கச்சக்கமா மனக்கோட்டை கட்டியிருக்கிறோம். அத்தனையும் தவிடுபடி ஆயிடுச்சு. இப்ப ஹைட்ரோபாம் எங்க இருக்குன்னு யாரை போய் கேட்பேன்? இந்த வீட்டுல வேற யாரையும் காணுமே. இல்லையே, காணுமே 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 காணுமே. ஐயோ, எங்க தேடியும் பாம காணுமே. வெளியில போனா அண்டர் கிரவுண்ட் பார்ட்டிக்கு நம்ம கழுத்தை அறுத்துருவானுங்களே. ஓகே, பாம் கிடைக்கலன்னா என்ன, பாமுடைய ஃபார்முலா கிடைக்குதான்னு பார்ப்போம். நல்ல வேலை, கிழமை ஃபார்முலாவை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறான். என்னது இது பாஸ்வேர்டு? கிழவனுடைய பாஸ்வேர்டு என்னன்னு தெரியலையே. அவனுடைய சொந்த பந்தம் எல்லா பேரையும் அடிச்சு பார்ப்போம், ஏதாவது ஒன்று மாட்டாம போயிடும். ஸ்ரேயா, ஓப்பன் ஆகலையே. அவன் பேரையும் அடிச்சு பார்ப்போம். மாதேஷா இருக்குமோ, அடிச்சு பார்ப்போம். அப்புறம் வேற என்னவா இருக்கும்? ரோபோவா இருக்குமோ? வேற என்ன பேரா இருக்கும்? ஹைட்ரோபாம்னு இருக்குமா? எதுக்குமே ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? பாம்பை கண்டுபிடிச்ச அருமை நான் தானே ஜீனியும் கண்டுபிடிச்சான். ஜீனி பேரையே என்டர் பண்ணி பார்ப்போம். ₹1 கோடி தேடி வந்தோம். அட்லீஸ்ட் ஃபார்முலா கிடைச்சதால 50 லட்சமாவது கிடைக்குமே. மிஸ்டர் எக்ஸ், நீ எப்படியும் ஹைட்ரோபாம திருட வருமன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் மறைய வச்சேன். உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏன்பா அவசர தெரியாம குறுக்க நடந்துட்டு இருக்க?
ஆம்பளை பொம்பளையாவோ பொம்பளை ஆம்பளையாவோ மாறதுக்கு ஏதாவது சொன்னில அதை சட்டப்பட்டு செய்ய. ஏன்டா பறக்கிறேன்? அதுக்கு ஆள் கிடைக்க வேணாமா? பொர்றா. அம்மா பொண்ணு பார்த்தனே கல்யாணம்னு இடுப்புல தாலி கட்டிட்டு அலையறாங்க. தரங்க என்னடானாக்கா கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கண்ணு காது மூக்கு பல்லு போனதெல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறான். போற போக்க பார்த்தா என் ரெண்டாவது பொண்டாட்டி உன் வயசுல தான் அமையும் போல் இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி பொறுமையா இருக்கிறதுங்கிறேன். கத்தாதரா, அவன் பொண்டாட்டி காதுல விழுந்துற போது. ராணி இங்க இல்ல, பியூட்டி பார்லர் போயிருக்கா. அப்படியா? அப்பா அவன் சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு தயாராயிட்டான்னு சொல்லு. விட்டா குடி தோண்டி நீனே பந்தகால நடுவ போட்டுருக்கு. என் வயித்துல கொட்டிக்காதப்பா. எப்படியாவது என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. வீட்டில் யாருங்க? என்னங்க, இங்க டைவர்ஸ் வக்கீல் ராமாமிர்தங்கிறது யாரு? அடியேன் தான். வணக்கங்க. அப்பா டைவர்ஸ் கேஸ் போட்டுருக்கு. மடக்கி போட்டு நீ சொன்ன மாதிரி மனசை மாத்திரு. நீ உடனே காரியத்தை கெடுத்துறாத. பேசாமறா. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க. என்ன விஷயம்? டைவர்ஸ் கேஸா? வக்கீல் வீட்டு வரல வந்துட்டு ஏன் தயங்குறீங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்க. டைவர்ஸ் தானே? ஆமாங்க. அவ்வளவுதானே? டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களுக்குள்ள எதனால ஒத்து போல? என்ன பிரச்சனை? அது அது வந்து அது வந்து சார், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இருந்தா அவங்க சொல்ல கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க. அம்மா, உங்க புருஷன் வெளியே போயிட்டாரு. இப்ப என்ன மேட்டர்னு தயங்காம சொல்லுங்க. அவ என் புருஷனே கிடையாது சார். அப்படின்னா நீங்க வச்சுக்கிட்டாளா? இல்ல சார், அப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்ல வந்தேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்ல சார். இவருக்கு சரிக்கு சரியா மாசம் 4000 ரூபாய் நானும் சம்பாதிக்கிறேன். ஆனா எப்பவும் என்ன மட்டம் தட்டியே பேசுறாரு. எல்லா வேலையும் நானே செய்யணுமா? ஒரு வேலைக்காரி கூட வைக்க மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஒரே சண்டை. வெளியில எல்லாரும் இவரை நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொல்றாங்க. இவர் கூட நான் எப்படிங்க சேர்ந்து வாழ முடியும்? கஷ்டம்தான். இப்ப அவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், நான் சொன்ன மாதிரியே சொல்வாரு. தயவு செஞ்சு எனக்கு இவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஏம்மா, இதுக்கு மறுபரிசீலனையே கிடையாதா? டைவர்ஸ் வாங்குறது ஈஸியமா, ஆனா மறுபடியும் சேர்றது கஷ்டம். சரிங்க சார், கடைசியா அவர்கிட்ட என்ன மதிச்சு அன்பா நடந்துக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. சரிம்மா, நீ வெளியில போயிரு. உன் புருஷனை அனுப்பு, நான் பேசி பாக்குறேன். போ. சரிங்க. அப்பா, டைவர்ஸ்னு வந்தவங்களை ஏன் சேர்த்து வைக்க ட்ரை பண்ற? அட முட்டாளே, புருஷன் பொண்டாட்டியாவும் பொண்டாட்டி புருஷனாவும் மாறினதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா இருந்தா தானே ஒருத்தர் கஷ்டம் ஒருத்தருக்கு புரியும். கரெக்டுப்பா, கரெக்ட். உட்காருங்க. என்ன சார், என் பொண்டாட்டி என் மேல 1000 குத்தம் சொல்லியிருப்பாளே. டைவர்ஸ்னு வந்துட்டாலே புருஷன் பொண்டாட்டி மேல குத்தம் சொல்றதும் பொண்டாட்டி புருஷன் மேல குத்தம் சொல்றதும் இயற்கை தானே? இயற்கையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்க சார். அவ ஜோடிச்சு பேசுறா. நான் உண்மையை சொல்றேங்க. எனக்கு ஈக்குவலா சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல என்னைய கொடுமைப்படுத்துறா சார். வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலான்னு சொன்னா கேட்காம எல்லா வேலையும் என்னையவே செய்ய சொல்றா. இதனால வீட்டுக்குள்ள பெரிய சண்டைங்க. யாராவது கேட்டாங்கன்னா நான் தான் அவளை கொடுமைப்படுத்துறதா சொல்றா. இவ கூட நான் எப்படிங்க வாழ முடியும்? வேணாம் சார், எனக்கு டைவர்ஸை வாங்கி கொடுத்துருங்க. என்ன சார் பாக்குறீங்க? இல்ல, நீங்க சொல்ற அளவுக்கு உங்க சம்சாரம் உங்க மேல குத்தம் சொல்லலையே. அவங்க உங்க மேல கொஞ்சம் அன்பா இருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு மட்டும் அவன் மேல அன்பு இல்லையா சார்? உள்ளுக்குள்ள இருக்கு சார். ஆனா அந்த சண்டாளி அப்படி பண்றா. நான் என்ன சார் பண்ணட்டு? நம்ம வீட தேவலாம் போல் இருக்க. அழாதீங்க சார். உங்க சம்சாரத்துக்கிட்ட எடுத்து சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு ஏற்பாடு பண்றோம். வாழ்ந்து பாருங்க. முடியலன்னா டைவர்ஸ் இருக்கவே இருக்கு. டேஜிலா, இவரு சம்சாரத்தை கூப்பிடு. நான் என்ன கம்மோடுறா போய் வர சொல்றதுக்கு? ஏம்மா சம்சாரம், இங்க வா. நான் இவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். இவரு உங்க மனநிலைமையில தான் இருக்காரு. அதனால 2 பேரும்
கொஞ்ச நாளைக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. சரிங்க சார். அப்பா டைம் ஆகுது. சரிடா. ஏங்க 2 பேரும் கண்ண முடியுங்க. எதுக்கு சார் கண்ண மூட சொல்றீங்க? 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன மந்திரம் போட போறேன். உங்களுக்கு மந்திரம் கூட தெரியுமா? மெயினா அதான் சைடு தான் இது. நீங்க கண்ண மூடுங்க. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா டைவர்ஸ் கேட்டு என்ன வக்கீல் வீட்டு வரைக்கும் கொண்டாந்து விட்டு இருந்திருப்ப. பின்ன என்னங்க, எத்தனை நாளைக்கு தான் உங்க சித்திரவதையை தாங்கிக்கிட்டு உங்க கூடயே வாழ்றது? அப்படியா? வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். வீட்டுக்கு தான் வர்றேன். நீங்க எங்க போனாலும் உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம விட மாட்டேன். சார் நாங்க வர்றோம். வரேன். அப்பா சக்சஸ். தர்ஷினி, ஆடாம இருடி. பாட்டி வலிக்குது, பார்த்து சீவுங்க. ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு என்ன? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சீவிக்கிட்டு தானே இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும், சாப்பிடணும். தலையை ஆட்டாம இரு, சீக்கிரம் சீவி விட்டுடுறேன். ஏன் பாட்டி? என்னம்மா? அம்மா வரலையே. வர நேரம்தாம்மா, நீ ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள வந்துருவா. ஒரு நாளாவது அம்மா நேரத்துக்கு வர வேண்டியது தானே. ஸ்கூலுக்கு போறப்ப அம்மா வராங்க, நான் ஸ்கூல் விட்டு வர நேரத்துல அம்மா போயிடுறாங்க. என்னடி செய்யறது? அவ பாக்குற வேலை அப்படி. உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து உன்னை நல்லா ஆளாக்குற வரைக்கும் அவளுக்கு ஓய்வு ஒழிச்சலே கிடையாது. போ பாட்டி. எந்த நேரத்துல என் வயித்துல பிறந்தாளோ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. என்னடி ஆட்டோ வந்துருச்சு? அதெல்லாம் வராது பாட்டி, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். ஆமா, பெரிய கிழவி மாதிரி பேசுவா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நேரா உட்காரு. ஏய், எவடி அவ வீட்டுக்குள்ள? வாங்கடி வெளியில. யார் பாட்டி? ஏய், செம்பகவள்ளி வந்திருக்கண்டி. வீட்டை மாத்திட்டா விட்டுட்டு நினைச்சிட்டீங்களா? ஆத்தாவுக்கு மகளுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை அடியோட மறந்துடுங்கடி. 7-14 உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த செண்பகவள்ளி விட மாட்டாடி. வாடி வெளியில. என்னடி பாக்குற? வந்தவளை வாங்கன்னு கூப்பிட்டா வந்து உன் வீட்டுல உட்காந்துக்கு வேணும், மௌனமா இருக்கியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க சம்பந்தியம்மா? உள்ள வாங்க. ஆஹாஹாஹா, வாய திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாளே மருத நாட்டு மகாராணி. துப்பு கட்ட குடும்பத்துல பாவம் பார்த்து பொண்ணு எடுத்த என் புத்திய செருப்பால அடிக்கணும். எங்கடி உன் சீமந்த புத்திரி? ஜாம கோடாங்கி மாதிரி ஜாமத்துக்கு சம்பாதிக்க போயிடுறாளாமே. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு வேலைக்கு போகாம வீட்ல இருந்தா உங்க பிள்ளைய ஜீவனாம்சம் கொடுத்து இந்த வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி என் பேத்திய படிக்க வைக்க போறா. ஓஹோ, இதையெல்லாம் செய்ய வக்கில்லாம தான் என் பிள்ளையோட குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கிட்டாளா? புருஷனுக்கு பொங்கி போட்டு வீட்ல அடங்கி கிடக்க ஓம் பொண்ணுக்கு முடியலன்னா அதுக்கு நாங்க பொறுப்பா? து, வந்தவளுக்கு புத்தி சொல்லி அனுப்ப துப்புல நீ எல்லாம் பேச வந்திருக்கியா? ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாள் மேலேயே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுத்திருக்கீங்களே. அப்படி என்ன நாங்க உங்க பொண்ணை கொடுமைப்படுத்திட்டோம்? சொல்லுங்க, என்ன கொடுமைப்படுத்திட்டோம்?
அடின்னு நாட்டுல இருக்க மாமியாருங்க மாதிரியா நான் நடந்துக்கிட்டேன்? தாங்கோ தாங்குன்னு உன்னை நான் தாங்கல. இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? என்னது நான் கத்துறேனா? அப்ப நான் என்ன கழுதையா? அப்படி நான் ஒண்ணும் சொல்லல. நீங்களா சொல்லிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. பேசுவடி, ஏன் பேச மாட்ட? மாசம் 20,000 ரூபாய் சொலையா சம்பாதிக்கிற திமிரு, அதனால தான் பேசுற. ஆமா, சம்பாதிக்கிற திமிர்ல தான் பேசுறேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? நிறுத்தங்கடி. அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து வாக்குவாதம் பண்றீங்களா? இத பாருடி, என் புள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்க வாங்கின கடை என் கழுத்தை நெருக்குது. வந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து கடனை கட்டுறதுக்கு வழியா பாரு. உங்க புள்ள வாங்கின கடனை நான் எதுக்கு கட்டணும்? உங்களையே நம்பி வந்த என்னையும் என் புள்ளையும் நடுத்தருவுல நிறுத்துனீங்கல்ல, முதல்ல அதுக்கு ஜீவனாம்சம் கொடுங்க. என்னடி ஜட்ஜ் மாதிரி ஆர்டர் எல்லாம் போடுற? ஓஹோ, உங்களுக்கு ஜட்ஜ் ஆர்டர் போடணுமா? அந்த ஜட்ஜ் ஆர்டர் போடுவாரு, அப்ப தருவீங்கல்ல. நீ எப்படி டைவர்ஸ் வாங்குறேன்னு நானும் பாக்குறேன்டி. வாங்கி காட்டுறேன் பாருங்க. பாக்குறேன்டி, அதையும் நானும் பாக்குறேன்டி. பாருங்க பாரு. நில்லுங்கம்மா நில்லுங்க. பாத்தீங்களா இங்க நடந்தது எல்லாத்தையும் பாத்தீங்களா? நீங்க எல்லாம் இங்க குடியிருக்கிறவங்க தானே? ஒரு படிச்ச பொண்ணு மாமியாருக்கு கொடுக்கற மரியாதையை பாத்தீங்களா? சரி என்ன விடுங்கம்மா. இவளையே நினைச்சுக்கிட்டு ஏங்கிட்டு இருக்கிற என் புள்ள குடிச்சு குடிச்சு தினமும் அழிஞ்சு போறான். இதெல்லாம் என்னன்னு கேட்டா வாய்க்கு வந்தபடி பேசுறா. அடியே, நீ என்னதான் படிச்சிருந்தாலும் கோழிக்கு கொம்பு முளைக்காதடி. ஆனா உனக்கு இவ்வளவு திமிரு ஆகாதடி. உன்னை எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். ஏமா இந்த பொம்பளை கிட்ட எல்லாம் கதை திறந்து பேசுற? எல்லா தப்பி நானே பண்ண மாதிரி எப்படி ஊரையே கூட்டி பேசிட்டு போறாங்க பாத்தியா? யாரு தப்பு பண்ணாங்கன்னு அந்த கடவுளுக்கு தெரியுமா? நீ உள்ள வா.